ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பெயிண்ட் மிஷினில் பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம பெயிண்ட் சாஃப்ட்வேர் உள்ளே போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு கலர் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கலர் கோடு பார்த்தீங்கன்னா 2357, அதாவது அக்வா மெரைன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ அண்டு க்ரீன் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் கலர் இருக்கும். மிஷினில் உங்களுக்கு எல்லாமே அது கிளியராக காட்டிடும். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, 1 லிட்டரா 4 லிட்டரா இல்லை 10 லிட்டரா 20 லிட்டரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ அது என்ன பேஸு அப்படிங்கிறத அதுவே சொல்லும். நமக்கு இப்போ காட்டியிருக்க பேஸ் பார்த்திங்கன்னா AC9G. ஸோ இது வந்து நம்ம ஏஸில் போடுறோம். ஏஷியன் பெயிண்ட்டில் நம்ம போடுறோம். ஸோ அதுக்குள்ளே பேஸ் காட்டியிருக்கு. ஸோ அந்த பேஸ் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இப்போ வந்து அது வந்து நம்ம எத்தனை லிட்ரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பேட்ச் கொடுக்கணும். ஸோ டிஸ்பேட்ச் கொடுத்தோன்னா அது ஒரு 4 கலர் மிக்ஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கலராக மிக்ஸ் ஆகும். அது என்னென்ன கலர்ஸ்ன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த 4 கலர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கேன் அதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நேரம் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கோம் கேன் இருக்குது அப்படிங்கிறத அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து எல்லோ கலர் வந்துருச்சு. ஸோ அடுத்த கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆரஞ்சு கலரு, அதுக்கு அடுத்தது க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர். அது மாதிரி 1 by 1 வரும். ஸோ அது எத்தனை எம்எல்ல அது மிக்சிங் ஆகணும் அப்படிங்கிறதும் அதுலேயே வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வந்துருச்சு, அடுத்து ஆரஞ்சு கலர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபோர்த்து உள்ள கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வரும். ஸோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட எம்எல் தான். ஸோ நம்மளுடைய கலர் கோட் ஷீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கலருக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம எந்த கலரு நம்பர் வேணுமோ அந்த நம்பர் கரெக்டாக கொடுத்தோம்னா தான் அந்த கலர் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இது எல்லா கலருமே வந்து டிஸ்பேட்ச் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து ரிமூவ் த கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அது நமக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதை பார்த்தோன்னே நம்ம வந்து கேனை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம பேஸில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேனை எடுத்துகிட்டு மூடியை போட்டுட்டு குலுக்க வேண்டியதான். குலுக்கினதுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த அக்வா மெரீன் கலர் வந்துடும். ஸோ இப்படி தான் வரும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபுல் ப்ராசஸ்ஸு. Coco, Tiger Coco.